நல்லா இருந்தது. ஒரு வயசான கப்பில மூணாருக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அண்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள வால்பாறை கூட்டிகிட்டு போயிருந்தேன். இந்த வருஷம் மூணார் கூட்டிகிட்டு போனேன். தே ஆர் 85+. 2 பேரும் அவ்வளோ பிரிஸ்காக இருக்காங்க, அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. ஒரு ரெகுலர் ஒர்க்கில் இருந்து ஒரு அழகான காட்சிகள், பூக்கள் அதெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வாழ்ந்த இடம் அது. ஸோ எனக்கு அங்கே போனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் த ஸ்மெல், அந்த காற்றுல இருந்த அந்த ஸ்மெல், அப்புறம் அந்த சில்னஸ், அந்த மூக்கெல்லாம் சில்லுன்னு ஆகிறது, இதெல்லாம் அப்படியே தரோவாக என்ஜாய் பண்ணினேன். அது போயிட்டு வந்துட்டு திருப்பி மூக்கெல்லாம் கோல்ட் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். பட் ஐ தரோலி என்ஜாய்டு. ஒரு பிரேக்குக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் போய் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதோட நேச்சரோடு அப்படியே இருக்கிறதுல அது சுகமே தனி. அந்த இடத்துல பார்த்தா குட்டிகள் எல்லாம் கூடி நல்லா டான்ஸ் பண்ணினாங்க, ரோட்டில் டிஜே பண்ணினாங்க. அப்புறம் அந்த ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தோம். நான் வாழ்ந்த வீடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். வாஸ் ஹாப்பி சீயிங் மை ஹோம். அதில் நல்லா இருந்தது. அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஹேட் அ பியூட்டிஃபுல் கிளிக்ஸ், நல்ல கிளிக்ஸ். நடு ரோட்டில் இறங்கி எடுத்தேன் இது எல்லாமே. ஸோ எங்கெங்கே நல்ல லைட்டிங், நல்ல செட்டப்பில் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஐ தரோலி என்ஜாய்டு. நல்லா இருந்தது. தாட் ஆஃப் ஷேரிங் ஆல் தீஸ் திங்ஸ். அந்த ஃப்ரெஷ் ஏர் ஸ்மெல் பண்ணும்போதே இங்கேயே ஒரு செட்டில் ஆகிடலாமா அப்படின்னே தோணிகிட்டே இருக்கும். மேபி ஆஃப்டர் 10 years or 20 yearsக்கு அப்புறம் போய் செட்டில் ஆகலாம். அப்போல்லாம் மருத்துவம் எல்லாம் அப்படிலாம் யோசிச்சு தர முடியாது. அந்த காற்றெல்லாம் சுவாசித்தாலே நத்திங் வில் ஹேப்பன். அவ்வளோ நல்லா இருந்தது. அண்டு அவங்கள எங்கெங்கே கூட்டிகிட்டு போகணுமோ எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனேன். ஃப்ளவர் கார்டன் ஆகட்டும், இங்கே ஆகட்டும், மியூசிக் லைட்ஸ் ஆகட்டும், லேக் ஆகட்டும், ஃப்ளாஷ் ஷோஸ் ஆகட்டும், ஹில்ஸ் ஆகட்டும். என்ன 2 பேரும் ஜிப்லைனில் போகலை, நின்று கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுல நான் காமிச்சேன். பக்கத்தில் போக முடியாத இடங்கள் அப்படிலாம் காமிச்சேன். ஈவன் தட் பார்ட்டி ஹேட் அ ட்ரிப்ஸ். அன்றைக்கி போட்டு ஒரு வயிறு அப்செட் ஆகி வி ஹேட் தோஸ் எபிசோட்ஸ் ஆல்சோ. ஹேங்கிங் பிரிட்ஜ் போனோம். அண்ட் அந்த நல்ல டிரைவர் எங்கள் கூட கம்பெனி பண்ணாங்க. ஒரு விஷயமும் காமிச்சு கொடுத்தாங்க. அண்ட் ஹீ ஒன்லி டுக் திஸ். என்னை பார்க்குறதுல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நைஸ் பட் பியூட்டிஃபுல். அங்கேயே ஒரு பெயிண்டிங் செட் இருந்தாலுமே ஒரு அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபி. அந்த சீனிக் எல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி ஒரு இளையராஜா சாங், அப்படியே சூடாக ஒரு மக்காச்சோளம் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ வெரி நைஸ். someone who really wanted to visit the nearest place, go via மூணார் உடுமல்பேட் வழியாக போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டயர்லெஸ்ஸாக இருக்கும். ஈஸியாக ரீச் ஆகிடலாம். நல்ல பிளேஸ். ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி ஜம்முன்னு பார்த்துட்டு வாங்க. பெஸ்ட்டு சீசன் சொன்னாக்கா இப்போ ஃபெப் நல்லா தான் இருந்தது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கண்டிப்பாக மழையாக இருக்கும். அப்போ போகாதீங்க. நவம்பர், டிசம்பர் ரொம்ப குளிராக இருக்கும். ஜான்வரி ஆல்சோ. கோ இன் ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் அந்த மாதிரி டைமில் போங்க. ஸோ கொஞ்சம் பூக்கள்லாம் பூத்துருக்கும், அழகாக இருக்கும். போய் பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி நைஸ். காத்தால இப்போ காஃபி குடிக்கும்போது வாயிலேருந்து புகையெல்லாம் வருது, அந்த மாதிரி இருந்தது. இது நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ். இது டவுன் கவுண்டி சொல்லிட்டு கேரளா ஸ்டேட் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனோட அது வெரி பியூட்டிஃபுல் காட்டேஜ். நல்லா இருந்தது. இது ஒரு ஃப்ளவர் கார்டன் போனோம். நிறைய பூக்கள், பார்க்காத பூக்கள் நிறைய பார்த்தோம். நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி வெரி குட். ரிட்டர்ன் வரும்போது எங்கெங்கே ஃபால்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நிப்பாட்டி இறங்கி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். எங்கெங்கே சீனரியாக இருக்கோ இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் லேக் போனோம். போக வழியில் கொஞ்சம் காட்டெருமை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் எல்லாம் அந்த பலூனில் இருந்தெல்லாம் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த குட்டி ஃபால்ஸ் எல்லாம் போனோம். ஃபைனலாக மங்கி எங்களோட காரில் ஏற பார்த்தது. ஹேட் ஃபன். Thank you.